நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா நியூமராலஜி, வாஸ்து, அதுக்கப்புறம் புரோனாலஜி, புரோனோடைப்பாலஜி, அதுக்கப்புறமேட்டு ஜெமாலஜி சம்பந்தமான கருத்துக்கள். நம்ம நிறைய கற்களை பத்தி நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது எனக்கு என்ன, ஒரு குழந்தையானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தூக்கத்துல அழுகுது, அல்லது நைட்ல எழுந்திரிச்சு ஒரு பயமா இருக்கு, இல்ல எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஒரு குழந்தையானது எனக்கு என்ன ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு பயப்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 3 கேட்ஸை அப்படிங்கிற கல்லை 3 கல் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டாலராக அவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பய உணர்வு குறையும். நைட்ல வீச்சுன்னு கத்துறது இதெல்லாம் குறையும். குழந்தைக்கு கழுத்துல போட முடியலன்னா கூட பரவாயில்லை, ஆனால் அதை ஒரு சின்ன ஒரு பர்ஸ்ல போட்டு ஒரு பவுச்சில் விட்டு தலைமாட்டு கீழே வைக்கப்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். சரி சார், எங்களால ஒரு ஜெம்ஸ்டோல் வாங்க முடியல, நம்ம ரங்க கஷ்டத்துல இருக்கோம், இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு அருகம்புல்லை, விநாயகர் கணபதி மீது வைக்கப்பட்ட அருகம்புல்லை கொண்டு வந்து ஒரு சின்ன பவுச்சில் போட்டு என்னன்னு தலைவணிக்கல வைக்கப்பட்டால் கெட்ட கனவு வராது, சொப்பனம் வராது, ஒரு பய உணர்வு ஏற்படாது. சார் நிறைய நேர்கள் என்ன கேட்கறாங்கன்னு சார் எங்களுக்கு நாங்க இந்த மாதிரி பிசினஸ்ல இருக்கோம், அங்க இருக்கோம் இங்க இருக்கோம், நான் வெளிநாட்டுல இருக்கேன், எனக்கு பண வரவு நிறைய இருக்கணும், ஆனா வருது ஆனா பெட்டிக்கு வர மாட்டேங்குது, என்ன காரணம்? அப்ப இன்வர்ட் அவுட்வேர்ட்ல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்வர்ட் அவுட்வேர்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்லோகன் இருக்கு. அந்த ஸ்லோகனை எழுதிக்கோங்க. ஓம் ஓம் மகா ஓம் யம் யம் யக்ஷாய கும். ஓம் ஓம் மகா ஓம் யம் யம் யக்ஷாய கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டும். இதை தினந்தோறும் ஒரு 21 டைம்ஸ் நீங்க பாராயணம் செய்யணும். குறிப்பாக ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவர்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. உதாரணமாக ஒரு 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே ஒரு சாக்பை போட்டுட்டு, நம்ம இருக்குல்ல அந்த அரிசி சாக்பை சம்திங் இருக்கு, அல்லது ஒரு கம்பளி, அந்த கம்பளி போட்டு அந்த கம்பளி மேல உட்கார்ந்து அதன் மீது ஒரு மஞ்சள் துண்டை போட்டு அமர்ந்து குலதெய்வத்தை நினைத்தவாறு 45 முறை இதை பாராயணம் செய்து விட்டு நம்ம பீரோல பணத்தை கொண்டு போய் வைக்கிறது அல்லது எடுக்கிறது. எதுக்காகனா முக்கியமான நேரத்துல ஒரு நிலம் வாங்கலான் இருப்போம், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கறதா இருக்கும், அப்ப பீரோல நம்ம எடுப்போம், அல்லது ஒரு நகையை வைப்போம், நகையை எடுப்போம், இந்த மாதிரி நேரத்துல. அல்லது ஒரு பேங்க்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பேங்க்ல பணம் போடும்போது கூட இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம போடப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் அப்படியே சேவிங்ஸ் அதிகமாகும், அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது லாக்கர்ல கொண்டு போய் நம்ம ஒரு நகையை வைக்கும் பொழுதும் சரி எடுக்கும் பொழுதும் சரி இந்த ஸ்லோகனை ஓம் ஓம் மகா ஓம் எம் எம் யக்ஷாய கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு நீங்க வைக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அதே போன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர்ல உள்ளவர்களா இருக்கட்டும், 6ஆம் நம்பர்ல பிறந்தவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பண வரவு நிறைய வரணும், அல்லது நல்ல பிசினஸ்ல பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று எனக்கு ஒரு அஷ்டலட்சுமி விளக்கை ஏற்றி வைத்து வெள்ளியால் செய்யப்பட்டதாக இருக்கப்பட வேண்டும். ஒரு குபேரத்துக்கை நோக்கி குபேர நேரத்தில் இந்த ஸ்லோகனை பாராயணம் செய்யப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பணமும் என்னன்னு சக் 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 சக்னு மேல வரும். சரி, ஒரு 8ஆம் நம்பர்ல பிறந்தவர்களா எடுத்துக்கலாம். சோ இவர்கள் என்னன்னு ஈசானியத்திக்க நோக்கி ஒரு ஈசானியத்தில் அமர்ந்துள்ள ஒரு கணபதியை பாராயணம் செய்துவிட்டு கையில் அருகம்புல்லை வைத்துக் கொண்டு இந்த ஸ்லோகனை சொல்லப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முடிந்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 7ஆம் நம்பர் உள்ளவர்கள் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்லோகனை சொல்லி பலன் கிடைத்து விட்டால் எவரிடத்திலும் சொல்லக்கூடாது, 7ஆம் நம்பருக்கு மட்டும். ஆனால் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அமர்ந்து சொல்லக்கூடிய இடமானது என்னது, வடக்கு பார்த்தவாறு இருக்கப்பட வேண்டும். கீழே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மல்டி கலர் இருக்கக்கூடிய ஒரு பெட்ஷீட், ஒரு சாக்பை, அந்த சாக்பை போட்டு அதன் மீது அமர்ந்தான் சொல்லப்பட வேண்டும். ஆனால் அவர் சொல்லும் பொழுது தாய் தந்தையரை பார்க்க கூடாது, தாய் தந்தையரிடம் இவர் சொல்லுவதை தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் கன்னிமூல கணபதியை வணங்கி விட்டுதான் இவர் இது சொல்ல வேண்டும். ஆனால் சொல்லப்பட்ட மந்திரத்தை வெளியே சொல்லிவிட்டால் இவருக்கு அது பலிக்காது. என்ன மந்திரம்? ஓம் ஓம் மகா ஓம் எம் எம் யக்ஷாய கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணவரவு கூடும். வேற நிறைய கருத்துக்கள் வேணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட வெப்சைட் போங்க, www.goldtime27.com இருக்கு, அதில் போய் லாக் ஆன் பண்ணி பாருங்க, நிறைய கருத்துக்கள் இருக்கு.